Hi, hello friends, welcome to Savnam Samila. இப்போ நம்ம இந்த ரெசல்யூஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ரெசல்யூஷனோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் ஆட் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அது போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம இந்த ரெசல்யூஷன் மேக் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கீழே தெரியுற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இந்த ரெசல்யூஷன் எப்படி மேக் பண்ணுறதுன்னு பார்ப்போம். மேலே வந்து கார்னரில் பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் ஐக்கான் இருக்கும், அதை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணோன்னா இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் ஓப்பன் ஆகும். கீழே பாட்டம் பார்த்தீங்கன்னா லோட் ஃப்ரம் ஃபைல் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் எந்த ஃபோல்டர் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் அந்த ஃபோல்டர் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் உங்களுக்கு கொடுத்துருக்க விசுவலேஷன் பார்த்தீங்கன்னா விசுவலேஷன் 47, அதை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணோன்னா கீழே பாட்டமில் வந்து செட் ஆயிடும். இப்போ அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி எம்டியாக இருக்கும் உங்களுக்கு. இதில் எப்படி சேஞ்ச் பண்ணுறது பார்த்தீங்கன்னா மேலே கார்னரில் பார்த்தீங்கன்னா பாக்ஸ் ஐக்கான் பக்கத்துலேயே வந்து பென்சில் ஐக்கான் கொடுத்துருப்பாங்க, அதை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணோன்னா இந்த லெஃப்ட் சைடு இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டாக ஒரு இமேஜ் இருக்கும், அதான் பேக்ரவுண்ட் இமேஜ். இதை ப்ரெஸ் பண்ணால் உங்களுக்கே தெரியும் பேக்ரவுண்டில் இந்த மாதிரி காட்டும். அதுக்கடுத்து ரைட் சைடு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் ஓப்பன் ஆகும். அதில் இன்னொரு இமேஜ் இருக்கும் பார்த்தீங்களா, அதை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணிட்டு கஸ்டமைஸில் அந்த பாக்ஸ் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு பிக் இமேஜ்னு கொடுத்து நீங்கள் எந்த ஃபோல்டரில் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கீங்களோ இமேஜை அந்த ஃபோல்டர் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் உங்களுக்கு இந்த இமேஜோட லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷன் ஆட் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், அதில் போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சின்ன சைஸில் இருக்குது. இது எப்படி வந்து கொஞ்சம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறது கொஞ்சம் பெரிய சைஸுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் சைஸுக்கு பார்த்தீங்கன்னா மேலே ஜென்ரல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணிட்டு இதில் வந்து கீழே ஸ்க்ரோல் பண்ணி விட்டிங்கன்னா ஸ்கேல்னு ஒரு ஆப்ஷன் லாஸ்ட்டாக இருக்கும் பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்கேல் யூனிஃபார்ம் இருக்கும், அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணி நீங்கள் வந்து கொஞ்சம் இந்த அட்ஜஸ்ட் பண்ணி ஸ்க்ரீன் சைஸ்க்கு வந்து மூவ் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் வந்து ஒழுங்காக செட் ஆகிருக்கும். நமக்கு இந்த மாதிரி மூவ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ செட் ஆகிருக்கான்னு பேக் வந்து பார்த்துக்கோங்க, செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஒரு வாட்டி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து அழகாகவே செட் ஆகிட்டு நமக்கு. அதுக்கடுத்து நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிளர் ஆஃபிட்டில் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து அந்த பார்ட்டிகல்ஸில் வந்து பிளர் ஆஃபிட் ஆட் ஆகிருக்கும் ஆல்ரெடி. நீங்கள் வந்து பிளர் ஆஃபிட் இதை வந்து ரேடியஸ் வந்து கூட்டணும்னு நினச்சிங்கன்னா இது மூலமாக நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதில் வந்து கலரையும் சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதில் ரைட் சைட் பார்த்தீங்கன்னா அப்பியரன்ஸ் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணிட்டு இதில் வந்து கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு ஒரு கலர் வைக்கிறேன். பிளர் ஆஃபிட் தான் இது, அந்த க்ரீன் கலர் மாறாது, அதை சுற்றி இருக்கிற பிளர் ஆஃபிட் மாதிரி தான் மாறும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியுது. இப்போ நான் இந்த கலர் வச்சேன்னா உங்களுக்கு தெரியும், சுற்றி இருக்கிற இதில் கீழே பார்த்தீங்கன்னா பிளாக் கலரில் தெரியும் உங்களுக்கு நல்லாவே. பிளர் ஆஃபிட் மட்டும் தான் மாறும். அதனால் நீங்கள் அதை பார்ட்டிகல்ஸில் உள்ள கலர் சேஞ்ச் பண்ணணுன்னா வேறு ஆப்ஷன் இருக்குது. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் க்ரீன் கலரில் டிஃபால்ட்டாக வச்சுருக்கிறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே பிளர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை ப்ரெஸ் பண்ணி நீங்கள் பிளர் ரேடியஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இது மூலமாக வந்து அது கீழே பார்த்தீங்கன்னா காம்போசிஷன் 1ல் பார்த்தீங்கன்னா மூணு வித பார்ட்டிகல்ஸ் கொடுத்துருக்காங்க, அதை ப்ரெஸ் பண்ணி நீங்கள் ஒவ்வொரு பார்ட்டிகல்ஸில் வந்து இதில் வந்து சேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ரைட் சைட் பார்த்தீங்கன்னா அப்பியரன்ஸ்னு ஆப்ஷன் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணிட்டு கஸ்டமைஸில் அந்த பாக்ஸ் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமைஸாக கொடுத்துருக்கதையும் நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். இல்லைனா நீங்கள் வந்து எதுவும் ஹார்ட் இமேஜ் பிஎன்ஜி இமேஜ் எதுவும் ஸ்டார் இமேஜ் ஆட் பண்ணணும்னு நினச்சிக்கலாம், பிக் இமேஜ்னு கொடுத்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் உங்களுக்கு ஆட் பண்ணி காமிக்கிறேன். பிக் இமேஜ்னு கொடுத்து டவுன்லோட் எந்த ஃபோல்டர் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கீங்க அந்த ஃபோல்டர் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த ஹார்ட் இமேஜை வந்து ஆட் பண்ணிடுறேன். இந்த ஹார்ட் இமேஜோட லிங்க்கும் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் ஆட் பண்ணிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா ஆட் ஆகிட்டு இப்போ நெக்ஸ்ட்டு அதுமாரி நான் ஆட் பண்ணிடுறேன். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஆட் ஆகிட்டு நமக்கு மூணாவது சேஞ்ச் பண்ணிடுறேன், சின்ன பார்ட்டிகல்ஸு அதையும் சேஞ்ச் பண்ணிடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மூணுமே ஆட் ஆகிட்டு நமக்கு. இதில் எப்படி பார்த்தீங்கன்னா கலரை சேஞ்ச் பண்ணணும் பார்த்தீங்கன்னா ஓவரால் ஒரு ஆப்ஷன் இருக்கும் ரைட் சைடு, அதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணிட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா கலர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் க்ரீன் கலரில் இருக்கும், அது வந்து டிஃபால்ட்டாக. இதில் வந்து கலர் சேஞ்ச் பண்ணணும், நீங்கள் கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா வந்து பேக்ரவுண்டில் வந்து சின்ன பார்ட்டிகல்ஸ் சேஞ்ச் ஆகுது உங்களுக்கு. இப்போ நான் பெரிய பார்ட்டிகல்ஸை வந்து சேஞ்ச் பண்ணுறேன், அதுதான் உங்களுக்கு நல்லா தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கீழே பார்த்தீங்கன்னா தெரியுது உங்களுக்கு பெரிய பார்ட்டிகல் சேஞ்ச் ஆகும் போதில் இதில் வந்து கலரை சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு தேவையான கலரை வந்து சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அது கீழே பார்த்தீங்கன்னா ஒரு 4 வித பார் கொடுத்துருக்காங்க, அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அது வேறு என்ன பார்னு பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஒரு சின்ன பார் மாதிரி இருக்கும், கீழே லைன் மாதிரி இருக்கும், ஒரு 4 லைன் கொடுத்துருப்பாங்க, அதுக்குண்டான பார் தான் இது. கீழே பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ஷேப்பில் காட்டுது, இது வந்து பாட்டமில் உள்ள பாரு, இது வந்து மேலே உள்ளது, இதுவும் அப்பு டவுனு அந்த மாதிரி தான் இது. இப்போ நான் பாரை எப்படி சேஞ்ச் பண்ணுவேன் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ரைட் சைட் பார்த்தீங்கன்னா பார்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணிட்டு இதில் வந்து ஹை ஸ்கேல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இதில் வந்து ஹை ஸ்கேல்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை ப்ரெஸ் பண்ணி நீங்கள் வந்து ஹை ஸ்கேல் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.
இப்போ பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஹை ஸ்கேல் ஆகுது. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியுது, லெஃப்ட் சைட் பாருங்க உங்களுக்கு தெரியுது, அந்த இது ஹை ஸ்கேல் ஆகுது. இந்த மாதிரி நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான அளவு ஹை ஸ்கேல் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்டோட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இது போன்ற வீடியோக்கள் மேலும் பல உள்ளன. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.